நீட் 2027 எக்ஸாம்க்கு இன்னும் வெறும் 8 மாசம் தான் இருக்கு. நீங்க டிராப்பர் இருந்தாலும் சரி, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல உங்க நீட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புறேன், படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கான்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்க, பல மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு தான் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாம இருக்கா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில உங்க மார்க்ஸ் டாப் லெவல் அட்டைன் ஆக மாட்டேங்குது, கவலையில இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது, உங்க கேள்விகளுக்கான பதிலுக்கான வீடியோ தான் அது. இட்ஸ் கோயிங் டு பி த சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி டு அப்ரோச் நீட் 2027 கைஸ். இதுல நான் ஏன் இந்த வீடியோ பேச வந்திருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மட்டும் நீட்டுக்கு படிக்கல, உங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் பேர் இந்த நீட் எக்ஸாம் எழுத போறாங்க, வருஷம் எழுதிட்டு இருக்காங்க, அவ்வளவு பேர் படிக்கிறாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் படிப்பாங்க, NCERT சிலபஸ் தான் இருக்கு, அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா ஏன் ஒரு சில பேரால மட்டும் டாப் மார்க்ஸ் வாங்க முடியுது? நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு அப்புறமாவும், பல மணி நேரம் உழைப்ப போட்டதுக்கு அப்புறமாவும் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகாம இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணையும் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்க அப்ரோச் பண்றீங்களா, இல்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கா? உங்களுக்குள்ள உங்க ப்ரிப்பரேஷன்ல இதை ப்ராப்பரா பண்றீங்களான்னு ஒரு கேள்வியா கேட்டுக்கோங்க. பிகாஸ் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், நான் பேசின வரைக்கும் லாட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்ல, 3 சப்ஜெக்ட் ஒரே மாதிரி படிக்கிறேன் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் பிசிக்ஸ்ல ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. தத்தி ஒரு 80ல இருந்து 100 மார்க்ஸ் வரைக்கும் வரும், 150, 160, 180 மார்க்ஸ் கெமிஸ்ட்ரியில வாங்க முடியல. சோ the problem is the approach towards individual subjects. பயாலஜியை ஒரு மாதிரி படிக்கணும், கெமிஸ்ட்ரியிலுமே இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணணும், மைன்யூட் வேரியேஷன்ஸ் இருக்கு. அண்ட் பிசிக்ஸை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா நீங்க அப்ரோச் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா பண்ணி இந்த கரெக்டான டைரக்ஷன்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டா கண்டிப்பா உங்க மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதை எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு வைக்க போறேன் இந்த வீடியோல. So if you are a NEET aspirant, 2027 NEET exam crack பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் வாங்க ஆசைப்படுறீங்கன்னா don't miss this video guys. நீங்க அதை அட்டைன் பண்றதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். Let's straight away start today's video on subject wise strategy for NEET 2027. Okay, but before starting, என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு, I am Dr. Sudarshan. 2019 NEET examல 12th முடிச்ச first attemptல crack பண்ணி ஸ்டேட் ரேங்க் 1207 வாங்கியிருந்தேன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல MBBS படிச்சு இப்போ முடிச்சிட்டேன். ஃபார் லாஸ்ட் 1 இயரா நம்ம NST ஆப்ல கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸோட குவாலிட்டி பார்த்து ஈவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாலையும் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் லைக் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில டாப் மார்க்ஸ் வாங்க வைக்கிறதுக்கான கிளாஸஸ் அண்ட் கம்ப்ளீட் ஆன்லைன் கோச்சிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோட லாஸ்ட்லயும் இருக்கு டீடைல்ஸ் எல்லாமே பாருங்க. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோட மெயின் இன்டென்ஷன் ஆல்ரெடி சொன்னேன், சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போறேன் நீட் 2027 எக்ஸாம்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜி பார்ப்போம், 1 by 1 நம்ம போலாம். இந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை டீடைலா நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் வேணுமா, கெமிஸ்ட்ரி வேணுமா, இல்ல ரெண்டுமே வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்க அதை இன்னும் டீடைலா எடுத்து உங்களுக்காக சீக்கிரமா ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ பயாலஜி ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, இஸ் ஒன் ஷார்ட் வீடியோஸ் இனஃப்? இந்த கேள்வி யார் மனசுல இருக்கா? ஒன் ஷார்ட் வீடியோஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு, நம்ம NST சைட்ல இருந்து போட்டோம், நிறைய இடத்துல உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு, வேணா நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இதை பார்க்கலாமா கூடாதா, நான் என்ன பண்ணணும், எனக்கு செட் ஆகுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் அ டிராப்பர், நீங்க டிராப்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் சொல்றேன், அப்புறம் 12th படிக்கிறவங்க பதில் சொல்றேன். நீங்க டிராப்பரா இருக்கீங்கன்னா நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே NCERT புக்ஸை படிச்சிருக்கீங்க, NCERT புக்ஸ்ல இருந்து தான் பயாலஜி லைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ NCERT புக் ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எந்த ஒன் ஷாட் வீடியோஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. டைரக்டா போயிட்டு நீங்க அந்த புக்கை வேகமா ஒரு தடவை திருப்பி அதை நீங்க ரிவிஷன் பண்ணி நல்லபடியாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க எந்த வீடியோஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் அ டிராப்பர், நீங்க 11th 12th படிக்கிறப்போ NCERT புக்கே பார்த்ததில்ல, நீங்க ஸ்டேட் போர்டெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஆனா இப்போ நான் NCERT பயாலஜியை படிக்க நினைக்கிறீங்கன்னா யூ நீட் லெக்சர்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு லெக்சர்ஸ் வேணும். ஆனா அது ஒன் ஷார்ட்டா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நோ, டோன்ட் ப்ரிஃபர் ஒன் ஷாட் ரைட் நவ். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்காது. யாராலையுமே ஒன் ஷாட்ல 100% நீட் சிலபஸை கவர் பண்ண முடியாது, அந்த என்டையர் சாப்டர் கவர் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நீங்க ஒரு ப்ராப்பரான NCERT நீட் லெவல் கிளாஸஸை பார்க்கணும்.
பயாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்சிஆர்டி நீட் லெவல் கிளாஸஸ் பார்க்கணும். இஃப் யூஆர் அ ட்ராப்பர், உங்கள் ஸ்கூலில் ஆர் உங்களுக்கு என்சிஆர்டிக்கு எக்ஸ்போஷரே இல்லைன்னா இந்த கிளாஸஸை ப்ராப்பராக டீட்டெயில்டாக ஒரு பேட்சில் போய் சேர்ந்துக்கோங்க. எதர் நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, படிங்க. இல்லை ஒரு ஆன்லைன் கோச்சிங் தேடுறீங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் பக்காவாக பயாலஜி சொல்லிக் கொடுக்க நினைக்கிறீங்கன்னா என்எஸ்டி ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்க. நாங்கள் செம்மையாக எடுத்துகிட்டு இருக்கோம். பிரியங்கா மேம் தான் பயாலஜி கிளாஸ் எடுக்கிறாங்க. பயங்கரமான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த கான்செப்டை 0 லெவல்லேருந்து ஆரம்பிச்சு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்சிஆர்டியை கட்டிங் போட்டுரும். என்சிஆர்டி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு லைன் பை லைன் அந்த என்சிஆர்டியை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டி எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரே கிளாஸில் உங்களுக்கு 0 லெவலில் ஆரம்பிச்சு கான்செப்டுவல் கிளாரிட்டி கொடுத்து என்சிஆர்டியும் படித்து காமிச்சு எம்சிக்யூஸும் போட்டு ரெடி பண்ணுறோம். இது என்எஸ்டியில் கிடைக்கிற விஷயம். வேணுங்கிறவங்க ஆப் பண்ணிக்கோங்க, பயாலஜி வேணும்னு நினச்சிங்கன்னா. அப்படி இல்லாதவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, வேறு எதுவும் டச் பண்ணாதீங்க. டீட்டெயில் கிளாஸஸ் பாருங்க, ஒன் ஷாட் உங்களுக்கானது கிடையாது. சரியா? டன். And if you are a 12th student, ஸோ இப்போ ட்ராப்பராக இருக்கீங்க, என்சிஆர்டி எக்ஸ்போஷர் ஆதவங்க நீட் லெவல் கிளாஸஸ் டீட்டெயில் கிளாஸஸ் பாருங்க. ஆல்ரெடி என்சிஆர்டி படித்தவங்க 12th 11th நீங்கள் சொந்தமாகவே படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க, வீக் ஏரியாஸ் மட்டும் நல்லா படிங்க, டெய்லியும் படிங்க. பயாலஜியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் டெய்லி ப்ரிப்பரேஷனில் பயாலஜி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவுட் ஆஃப் 720 நீட் மார்க்ஸ் 360 மார்க்ஸ் பயாலஜி இருந்திருக்கு. இதை லேஸில் தப்பு கணக்கை போட்டு அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணாதீங்க. டெய்லியும் டச் பண்ண, நல்லபடியாக ரிவிஷன் பண்ண, ஸ்ட்ராங் ஆகு. சரி, நவ் இஃப் யூஆர் 12th ஸ்டூடெண்ட், நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் படிக்கிற என்சிஆர்டி புக்கில் தான் டைரெக்டாக நீட் எக்ஸாம் பயாலஜி லைன்ஸ்லேருந்து கேள்வி கேட்க போகிறாங்க. தாராளமாக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி சூப்பராக படிங்க. ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாமல் செம்மையாக படிங்க. மோர் தென் எசென்ஷியல், மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் பயாலஜி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கிளாஸஸை பார்த்து அங்கே எழுதுகிற நோட்ஸை வச்சு ஈவினிங் வந்து படித்தாவே போதும். அதை தாண்டி நீங்கள் எந்த கிளாஸஸும் எக்ஸ்ட்ரா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. டவுட் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோ இல்லை வேற போர்டோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல என்சிஆர்டி பேஸ்டு லெக்சர் தேவை. என்சிஆர்டி பேஸ்டு பயாலஜி லெக்சர் தேவை, பயாலஜி லெக்சர் தேவை. உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டீட்டெயில்டு பேட்சில் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைனா என் ஸ்கூலையும் இதையும் மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கவே டைம் இழுத்துருது, பயாலஜியில் அவ்வளோ நேரம் இல்லை, வேற வழியே இல்லை, எனக்கு என்சிஆர்டிக்கும் எக்ஸ்போஷர் வேணும், அதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், ஆனால் எனக்கு அது புரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் மட்டும்தான் ஒன் ஷாட் வீடியோ பாருங்கள். ஒன் ஷாட் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லெக்சர்ஸ் பாருங்க. இங்கிலீஷில் இருக்குது, நம்ம தமிழில் இருக்குது. என்எஸ்டியில் நாங்கள் டிஎன்விகேன்னு சொல்லி கம்ப்ளீட்லி ஃப்ரீயான கிராஷ் கோர்ஸ் எடுத்திருந்தோம் 2026 நீட் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த லெக்சர்ஸ் இருந்தால் போய் பாருங்க. உங்களுக்கு யார் செட் ஆகுதோ பாருங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ. நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன், நிறைய இடத்துல இருக்குது. எது உனக்கு செட் ஆகுதோ, எங்கே உனக்கு கம்மி டைமில் பயாலஜி நல்லா புரியுதுன்னு நினைக்கிறியோ போய் படி. ஏன்னா உன்கிட்ட டைம் தான் கம்மியாக இருக்குது, அந்த டைமுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கோ. இதுதான் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனியாக பிரித்து பயாலஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே எல்லாருமே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொன்னதுதான், என்சிஆர்டி பேஸ்டு கிளாஸஸ் யார் எந்த கிளாஸ் பார்க்கணுங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட், இது எல்லாமே ஸ்டெப் 1 மட்டும்தான். ஸ்டெப் 2 என்ன? யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஸ்டெப், லைன் பை லைன் என்சிஆர்டி ரீடிங். லைன் பை லைன் அந்த என்சிஆர்டி புக்கில் இருக்கிற பயாலஜி கண்டென்ட்ஸை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் படிச்சு நோட் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சா இந்த ஒரு சோர்ஸ் தான் சிங்கிள் மோஸ்ட் சோர்ஸா இருக்கணும். ஓகேவா? சிங்கிள் மோஸ்ட் சோர்ஸா இருக்கணும். டீடைல்டா லைன் பை லைன் நோட்ஸை திரும்ப காப்பி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? நோட்ஸை உட்காந்து பயாலஜி லைன் பை லைன் திரும்ப உட்காந்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு டைம் இல்லை, என்சிஆர்டி புக்ஸ் 11th and 12th பயாலஜி வாங்கிக்கோ, லைன் பை லைன் படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. முடிஞ்சா படிக்கிறப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு திரும்ப மறந்து போதோ அதை மட்டும் ஒரு நோட்டில் கரெக்டாக சாப்டர் நேம் போட்டு டாபிக் போட்டு எழுதி வச்சுக்கோ. அதை மட்டும் திரும்ப ரிவிஷன் பண்ண, மறக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக் டார்கெட் கிடைச்சிடும். சரியா? அதர்வைஸ் உங்களோட கோ டு சோர்ஸ் பயாலஜி ஒரு இடத்துல படிக்கணும், இதை திரும்ப ரிவிஷன் பண்ண வரீங்கன்னா என்சிஆர்டி புக்கு தான் போய் ரிவிஷன் பண்ணும். வேற எந்த எக்ஸ்ட்ரா கைடும் நீ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? டன்? கிளியர்? வேற எந்த சோர்ஸும் உனக்கு வேணாம். நெக்ஸ்ட், என்சிஆர்டி பேஸ்டு எம்சிக்யூ சால்விங். கண்டிப்பாக படித்து முடிச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா நோ கைஸ், நோ.
நான் நோட்ஸ் பற்றி தெளிவாக பேசிட்டேன். எல்லாருமே டீட்டெயில்டு லைன் பை லைன் நோட்ஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்பெஷலி 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ டைம் இருக்காது. ட்ராப்பர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எய்தர் என்எஸ்டியில் படிக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் சென்டரில் பயாலஜி படிக்கிறவங்களும் சரி, அங்கே கிளாஸ் நடத்துகிறப்பயே உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்போம்ல, அந்த நோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக எழுதினா மட்டும் போதும். அதை படிச்சுக்கிட்டு என்சிஆர்டி ஹைலைட் பண்ணிங்கன்னா மோர் தென் எசென்ஷியல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த எம்சிக்யூ சால்விங். என்சிஆர்டியை படிச்சிட்டேன்னா, தரமாக திருப்பிட்டேன்னா, சூப்பராக படிச்சுட்டேன் போதுமான்னு கேட்டிங்கன்னா நோ கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த என்சிஆர்டி பேஸ்டு எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரீசெண்டாக நீட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் பயாலஜியில் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மைன்யூட் லெவலில் உங்களை மாட்டி விட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வாங்க வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் பண்ணால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸை நீ முன்னாடியே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரீசெண்ட் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன மாதிரி பேட்டர்ன்லாம் எஸ்பிக்யூஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்களோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூ போடுறப்ப தான் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, கரெக்டாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி எம்சிக்யூஸ் போடுறப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். அதெல்லாத்தையும் ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸ்டார் போட்டு மார்க் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த சாப்டர் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரிவிஷன் பண்ண வருவீங்க. ரிவிஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்டார் போட்ட எம்சிக்யூஸையும் சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் we are going for லாஸ்ட் 3 இயர்ஸ். மினிமம் ஒரு சாப்டருக்கு ஒரு 150 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 100 to 150 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்சிடிஏ ஃபிங்கர் டிப்ஸ் புக் கூட நல்லா இருக்கு. எந்த கோச்சிங் போகாதவங்க என்சிடிஏ ஃபிங்கர் டிப்ஸ் புக் பயாலஜி சால்வ் பண்ணிக்கோங்க. என்எஸ்டியில் படிக்கிறீங்கன்னா நாங்கள் கொடுக்குற டிபிடி டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மோர் தென் எசென்ஷியல். இதை தாண்டி வெளில கேட்க மாட்டாங்க. எல்லா ஷார்ட்ஸ் கவர் பண்ணிடுறோம். கிளாஸ்லேயும் உனக்கு எம்சிக்யூ சொல்லி தருவோம். இதையும் தாண்டி டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே கிடைக்கும். ஒவ்வொரு டாபிக் முடிச்சுன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே கிடைக்கும். இதை தாண்டி கொஷின்ஸ் வராது. சூப்பராக இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி நம்ம வைக்கிற 2 weeks ஒன்ஸ் டெஸ்ட்டில் ஹை லெவல் ஆஃப் பயாலஜி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்குது. இதை தாண்டி வெளில கேட்க மாட்டாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் we are going for கிளாஸஸ் பார்த்தாச்சு, லைன் பை லைன் என்சிஆர்டி படிச்சாச்சு, தேவைங்கிற அளவுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் நீட் ஆர் ஏஐபிஎம்டி பிவிக்யூஸ். நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி லாஸ்ட் 3 இயர்ஸ் மஸ்ட். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குன்னா லாஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். லாஸ்ட் 15 இயர்ஸ் நீட் பிவிக்யூ வரைக்கும் சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் மினிமம் 3 to 5 இயர்ஸாவது போடுங்க. டைம் இல்லைன்னா 3 to 5 இயர்ஸாவது நீட் பிவிக்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தா தான் எப்படிலாம் இந்த கிவன் டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், நம்ம நீட் எக்ஸாமில் எப்படிலாம் முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா தான் உனக்கு ப்ராப்பரான கிளாரிட்டியாக படிக்கிறப்ப கொடுக்கும். சரியா? அதுவே நிறைய கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக பிவிக்யூஸ் போட்டு பாருங்க. ஃபைனலி ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். பயாலஜி இஸ் ஆல் அபவுட் ஃபேக்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண மாதிரி தான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஏன்னா எல்லாமே ஃபேக்ட்டு, 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அக்யூரசி இம்ப்ரூவ்ஸ் வித் ரிவிஷன். ப்ராப்பராக நீங்கள் படித்ததை நல்ல ரிவிஷன் பண்ண தான் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. மற்ற 3 ஆப்ஷன்ஸையும் ஒமிட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி படித்தப்போ லைன் பை லைன் என்சிஆர்டி படிச்சிருப்பீங்க. ஒரு சோர்ஸில் ஃபஸ்ட் டைம் படித்து வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண வரப்போ திரும்ப இந்த சோர்ஸ்க்கு போகாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மெட்டீரியல் கொடுத்தாங்க, ஆன்லைனில் நோட்ஸ் கொடுத்தாங்க, டாப்பர் நோட்ஸ் ஷேர் பண்ணாங்கன்னு அந்த சோர்ஸ்க்கு போகிறது, தேவையில்லாத எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கு போகிறது. ஆல்ரெடி நீங்கள் படித்த சோர்ஸில் மட்டும்தான் போய் ரிவிஷன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கிடைக்குன்னா சும்மா ஒரு தடவை பார்த்து நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட கோ டு மெட்டீரியலாக இதுதான் இருக்கணும். ஒரு சிங்கிள் சோர்ஸை தான் திரும்ப 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 வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் மெமரி, அந்த விஷன் மெமரி வந்து செம்மையாக ரெஜிஸ்டர் ஆகும். ஓ, இந்த புக்கில் டாப்பில் இந்த ரைட்டில் இந்த பாயிண்ட் இருந்துச்சு, கீழே இந்த வேர்டு இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு மெமரிஸில் நிற்கும். அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு சோர்ஸில் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும். ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்கங்கே கலெக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கேயே அந்த டாபிக் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ, ரிவிஷன் பண்ண போதும். டன். ஐ திங்க் இது எல்லாமே நான் பயாலஜி பற்றி பேச நினச்சேன். பக்காவாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்கு நம்புறேன். ஈவன் யூ ஆர் a 12th ஸ்டூடெண்ட் ஆர் ட்ராப்பர், பயாலஜியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இனஃப் மார்க்ஸ் நீங்கள் 360க்கு கீழே வாங்கவே கூடாதுன்னு உங்கள் மைண்ட் செட் இருக்கணும். 360 1 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு லாஸ் தான். பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களால் இதை ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் பக்காவாக ஃபாலோ பண்ண. டன். ஓகே, வித் திஸ் நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பயாலஜி கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சூப்பராக மார்க்ஸ் வாங்குவீங்க. பட் த ப்ராப்ளம் கம்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் கைஸ். இதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ உங்களை காப்பாற்ற போது நான் சொல்கிறேன்.
இந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை டீடைலா நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் வேணுமா கெமிஸ்ட்ரி வேணுமா இல்ல ரெண்டுமே வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்க அதை இன்னும் டீடைலா எடுத்து உங்களுக்காக சீக்கிரமா பிரசன்ட் பண்றோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், இந்த பயாலஜி ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, உங்க ப்ரிப்பரேஷன்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா, எப்படி பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஐடியா வந்திருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் தட் கிவ்ஸ் அஸ் ஐடியா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூபிளான கண்டென்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு. அண்ட் ஒன் மோர் திங், உங்க நீட் ப்ரிப்பரேஷன்ல வேற என்னென்ன சந்தேகம் இருக்கு, எப்படி உங்க ப்ரிப்பரேஷனை பண்ணும், ஆர் என் ப்ரிப்பரேஷன்ல இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல, டவுட்டா இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணும், எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிற சந்தேகத்தில் இருக்கீங்கன்னா, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா அந்த டவுட்டிங் கமெண்ட்ல போடுங்க. வில் ரிப்ளை இட் ஆஸ் அ ஷார்ட்ஸ் ஆர் ஒரு யூடியூப் லாங் வீடியோவா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக மேக் பண்றோம். உங்களோட டவுட்ஸ் நாங்கள் ஆன்சர் பண்றோம். பண்றப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க, எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வித் திஸ், இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட்க்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ப்ராப்பரான டைரக்ஷனில் ஹார்ட் ஒர்க் போடுறப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். தப்பான டைரக்ஷனை கொடுத்தீங்கன்னா விலகி போயிட்டே இருப்பீங்க. இது ஒன்று தான் நம்ம என்எஸ்டியோட மெயின் மோட்டோ. நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் என்எஸ்டி சைனிங் ஆஃப். உங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டான டைரக்ஷனில் போடுறப்போ தோக்காது. prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Achieve your doctor dream with NST. Take care. Thank you all. அடுத்த வீடியோ சந்திப்போம். Bye bye.